ஹாய்ப்பா, இன்னைக்கு வந்து நம்ம ஃபேஸ் ப்ளீச் பண்ண போகிறோம். ஃபேஸ் ப்ளீச் பண்ணுறது வீட்லேயே சிலர் வந்து சில ப்ராடக்ட்லாம் வாங்கி கெமிக்கல் அந்த ஃபேஷியல் ப்ளீச் பண்ணுறாங்க. அதை வந்து வீட்லேயே நீங்கள் எப்படி வாங்கிட்டு வந்தாலும் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப நேரம் போட்டால் நல்லா கலர் ஆயிரும் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப நேரம் வச்சுருக்காங்க. அப்படி கிடையாது. ப்ளீச் நீங்கள் வாங்கிட்டு வந்து போட்டிங்கன்னா அவங்கவுங்க ஸ்கின் டோனுக்கு தகுந்தபடி டைம் வந்து மாறும். ரொம்ப கலராக இருக்கிறவங்க 10 மினிட்ஸ் போடலாம். கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கிறவங்க வந்து ஒரு 5 மினிட்ஸ் 7 மினிட்ஸ் 8 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் போடணும். ஏன்னா பிளாக்கா இருக்கிறவங்களுக்கு வந்து போட்டிங்கன்னா ஃபேஸ்ல இருக்க அந்த ஹேர் வந்து ரொம்ப கோல்டன் கலர்ல மாறிட்டு உங்களுக்கு வந்து நீங்க ப்ளீச் போட்டீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸ்கின்லயும் நிறைய மாற்றம் உருவாகும். அதனால வந்து ஓரளவு நல்ல கலரா இருக்கிறவங்க ஒரு 10 மினிட்ஸ் விடலாம். அதுக்கு கலருக்கு கம்மியா இருக்கிறவங்க அதுக்கு தகுந்தபடி டைமை வந்து கம்மி பண்ணிக்குங்க. கூடிய மட்டும் இந்த கெமிக்கல் ப்ளீச் யூஸ் பண்ணாதீங்க. எனக்கு உடனே ரிசல்ட் வேணும் இல்ல ஃபங்க்ஷன் போறேன்னா எப்பயாவது இதை ட்ரை பண்ணுங்க. மற்ற டைம் வந்து நீங்க டீடான் அந்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம். இப்போ வந்து ப்ளீச் எப்படி போடுறதுன்னு தான் நான் சொல்ல போறேன். ப்ளீச் பண்றதுக்கு முன்னாடி ஃபேஸை வந்து கிளன்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து நெத்தியில வந்து போட்டு இருந்தா எடுத்துருங்க. இந்த மூக்குத்தியை கழட்டிட்டேன். இப்போ வந்து ஹெட்பேண்ட் போட்டுக்கலாம். ஏன்னா ஹேர்ல எல்லாம் பட்டுச்சுன்னா வந்து ஹேரோட கலர் வந்து கோல்டனா மாறிடும். அதனால வந்து இந்த மாதிரி ஹெட்பேண்ட் போட்டுக்கோங்க. இல்லைன்னா வீட்டில் பாப்பாவோட ஹெட்பேண்ட் ஏதாவது இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து இப்போ ஃபேஸ்க்கு மட்டும் தான் பண்ண போகிறேன். தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணியில் வந்து ஃபேஷியல் கிளாத் வச்சு நல்லா இது பண்ணிட்டு நம்ம தொடச்சிக்கலாம். எப்பவுமே துடைக்கும் போது நல்லா வந்து அழுத்தி தொடச்சிருங்க. அது கண்ணில் கண்மை ஏதாவது இருந்தால் அது எல்லாத்தையும் நல்லா ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ வந்து நார்மலாக ஜஸ்ட் வாட்டர் வச்சு நான் துடைக்கிறேன். இப்போ வந்து நான் கிளன்சிங் மில்க் எடுத்திருக்கேன். கிளன்சிங் மில்க் யூஸ் பண்ணலாம். கிளன்சிங் மில்க் வச்சு லைட்டா கண்ணை சுத்தியும் பண்ணுங்க. ஒரு ஃபேஸ் பளிச்சுன்னு ஆயிரும். மைல்டா பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து டைமிங்காக மைல்டா பண்ணி காட்டுறேன். ரொம்ப நேரம் பண்ணல. அதனால இப்பவுமே கிளன்சிங் மில்க் வந்து கொஞ்சம் நீர் பதத்தோட தான் இருக்கணும். ட்ரை ஆயிடுச்சுன்னா ஸ்கின்னை அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால ட்ரை ஆகுற வரைக்கும்லாம் நீங்க கிளன்சிங் மில்க் யூஸ் பண்ணாதீங்க. சப்போஸ் கிளன்சிங் மில்க் இல்லைன்னா நீங்க என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஃபேஸ் வாஷ் வச்சு யூஸ் பண்ணிட்டு வந்து நீங்க ப்ளீச் பண்ணுங்க. இப்போ வந்து நான் பண்ணிட்டேன். இப்போ தொடச்சிக்கலாம். எப்பவுமே துடைக்கும் போது இப்படி கீழ் நோக்கி தொடைங்க. என் ஸ்கின் ரொம்ப டேமேஜ் ஸ்கின் தான். நிறைய பருவெல்லாம் கிள்ளி ரொம்ப இது பண்ணிட்டேன். அந்த மாதிரி எந்த ப்ராடக்ட் பார்லருக்கு வாங்கினாலும் நான் தான் முதல்ல யூஸ் பண்ணுவேன். அது ஸ்கின் வந்து எரியுதா, ஓகேவா இருக்கா, ஏதாவது ப்ராப்ளம் வருதா, ரிசல்ட் நல்லா இருக்கான்றதுக்கு எல்லாமே நான் தான் யூஸ் பண்ணுவேன். அதனால என் ஸ்கின் ரொம்ப டேமேஜா இருக்கு. எப்பவுமே துடைக்கிறதா இருந்தா இப்படி கீழ் நோக்கி தொடைங்க. நீங்க மசாஜ் எல்லாம் பண்றீங்கன்னா மேல் நோக்கி தொடைங்க. கிளீனிங் வந்து இப்படி, மசாஜ் வந்து இப்படி பண்ணணும். எப்பவுமே மசாஜ் பண்ணா மேல் நோக்கி. ஏதோ கிடைக்குதுன்னு இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. இப்போ வந்து கிளன்ஸ் முடிச்சாச்சு. ஸ்க்ரப் வந்து பண்ண மாட்டாங்க. நான் மைல்டா ஒரு ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஸ்கின் ரொம்ப இதுவா இருக்கு. லைட்டா இதாங்க ஸ்க்ரப். ரொம்ப அழுத்தாதீங்க. அந்த ஸ்க்ரப் வந்து ரொம்ப குறன்னு இருந்தா அதுவே ஸ்கின்ல வந்து ரேஷஸ் வந்துடும். அதனால நீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க. ரொம்ப நேரம் பண்ணா ரொம்ப பளிச்சுன்னு ஆயிரும்லாம் கிடையாது. அது வந்து ஸ்க்ரப் சிலது மைல்டா கிரீமியா இருந்தா, இது வந்து நான் ஆயில் ஸ்கின்ன்றதுனால ஜெல் பேஸ்டு ஸ்க்ரப்பை யூஸ் பண்றேன். இப்போ வந்து அவ்வளவுதான், ஸ்க்ரப் பண்ணியாச்சு. தொடச்சிக்கலாம். எப்பவுமே எந்த விஷயம்னாலும் முதல்ல நீங்க கண்ணை தொடைங்க. உங்க கண்ணை தொடச்சிட்டு அப்புறம் நீங்க வந்து ஃபேஸை தொடைங்க.
நீங்க புதுசா ட்ரை பண்றீங்கன்னா ஃபங்க்ஷன் டைம்ல எல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. நார்மலா இருக்கிற டைம்ல நீங்க ட்ரை பண்ணுங்க. நான் ஃபேஸ்க்கு மட்டும்ன்றதுனால கொஞ்சோண்டு ப்ளீச் கிரீம் எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு தான் எடுத்திருக்கேன். எப்பவுமே இதுல வந்து ஆக்டிவேட்டர், இந்த ஆக்டிவேட்டர் ரொம்ப மெயின்ங்க. இது எவ்வளவு தூரம் போடுறோம், எவ்வளவு கம்மியா போடுறோமோ அவ்வளவு ஸ்கின்னுக்கு நல்லது. ஓவர் கலரா கிடைக்கணும்னு அள்ளி எல்லாம் போடாதீங்க. ஜஸ்ட் கொஞ்சமா இவ்வளவு ஃபேஸ்க்குனா இவ்வளோன்னு தான் போடுறேன். அந்த கிரீம் எந்த ஒரு ஸ்பூன் எடுத்தீங்கன்னா ஒரு பிஞ்சுங்க. நான் ஒரே ஒரு பிஞ்சு தான் போட்டிருக்கேன். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹேர்ல பட்டா ஹேர் கோல்டனா மாறிடும். அதனால ஹேர்ல படாதபடி, கண்ணிமை, புருவம் இதுல எல்லாம் படாதபடி நீங்க போடுங்க. லைட்டா போடும்போது எரியும். அப்பர் லிப்ல எல்லாம் ஹேர் இருக்கும். நீங்க ரொம்ப போட்டீங்கன்னா அந்த அப்பர் லிப்ல அந்த ஹேர் கலர் ரொம்ப சேஞ்ச் ஆயிட்டு ரொம்ப இதுவா தெரியும். ஐப்ரோஸ்ல ஏதாவது பட்டுச்சுன்னா உடனே தொடச்சிருங்க. இப்ப வந்து ஒரு 5 நிமிஷம் தாங்க. அந்த 5 நிமிஷம் கழிச்சு நம்ம இது பண்ணிடலாம். நான் ரொம்ப டீப்பா படாத மாதிரி போடுறேன். ஏன்னா நான் இந்த ப்ளீச் வந்து இப்ப யூஸ் பண்றது இல்ல. முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப வந்து டீடான் தான் யூஸ் பண்ணுவேன். டீடான் வந்து ஒரு பேக் மாதிரி ஹெர்பல்ல வரும். உங்களுக்கு அது நல்லா இருக்கும். நல்லா கிளன்ஸ்க்ரப் பண்ணிட்டு அது ஒரு 15 இல்ல ½ an hour கூட போடலாம். நீங்க பயப்படவே வேணாம். அதனால வந்து நீங்க இந்த ப்ளீச் எப்பயாவது ஒரு வாட்டி ஊருக்கு போறோம், மேரேஜ், ரொம்ப க்ளோ வேணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணுங்க. எவ்வளவுக்கு எவ்வளோ அது ரிசல்ட் தருதோ அவ்வளவுக்கு அவ்வளோ அது கெமிக்கல். டீடான் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பயப்படவே வேணாம். நீங்க தாராளமா நீங்க யூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் நான் வந்து இன்னொரு நாள் வந்து வீட்டுல உள்ள ப்ராடக்ட்ல உங்களுக்கு எப்படி ப்ளீச் பண்றதுன்றத நான் சொல்றேன். எனக்கு 5 நிமிஷம் ஆயிருச்சு. எனக்கு இந்த டைம் போதும். இருந்தா நல்லா இருக்கும் ரொம்ப நேரம் ஸ்கின்ல தயவு செய்து இருக்க விடாதீங்க. இப்போ நீங்க ஃபேஷியல் பண்ண போறீங்கன்னா இந்த ஸ்டெப் அடுத்து ஸ்டீம் கொடுத்து ஸ்கின்னை பொறுத்து ஃபர்ஸ்ட் ஜெல் மசாஜா, க்ரீம் மசாஜான்றதை பொறுத்து நம்ம மசாஜ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ப்ளீச்சோட ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுக்கு இன்னொரு நாள் இதோட சேர்த்து ஃபேஷியல் ஆட் பண்ணி நான் போடுறேன். இப்போதைக்கு எனக்கு ப்ளீச் போதும். இப்போ கிளாத்ல துடைக்கணும்னாலும் துடைக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி நீங்க வாங்குறீங்கல்ல கடையில, அதுல வந்து ஒரு நைஃப் மாதிரி பிளாஸ்டிக்ல கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்க இப்படி எடுக்கலாம். ப்ளீச் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் 5 ஹவர்ஸ்க்கு சோப்பு யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் ப்ளீச் யூஸ் பண்ண உடனே சோப் யூஸ் பண்ணுவாங்க. சோப் யூஸ் பண்ணாதீங்க தயவு செய்து. எப்பயுமே ஆனா ப்ளீச் பண்ணா கண்டிப்பா ஃபேஷியல் பண்ணணும். நான் இப்ப ஃபேஷியல் வந்து பண்ணலாமா வேணாமான்னு தெரியல. எனக்கு நானே எப்படி பண்றதுன்னு எனக்கே தெரியல. ப்ளீச் ஓரளவு நான் இது பண்ணிட்டேன். இந்த மாதிரி நல்லா நுரைச்சிருக்கதை நீங்க இந்த மாதிரி நைஃப்ல வந்து எடுத்துட்டு அதுக்குன்னு பிளாஸ்டிக்ல ஸ்பாட்டுலா கொடுப்பாங்க. இப்போ வந்து தொடச்சிடலாம். நாங்க வந்து ஃபேஷியல் இப்போ கஸ்டமருக்கு பண்ணும்போது இந்த ஸ்டெப்க்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், ஸ்டீம் கொடுப்போம். ஸ்டீம் கொடுத்துட்டு பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்ல ரிமூவ் பண்ணிட்டு டோனர் இது பண்ணிட்டு மசாஜ் ஆரம்பிச்சிருவோம். அடுத்தது இன்னொரு நாள் உங்களுக்கு நான் ஃபேஷியல் சொல்றேன். அடுத்தடுத்து பியூட்டி டிப்ஸ் நிறைய வரப்போகுது. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா இதனால என் ஸ்கின்ல உங்களுக்கு ரொம்ப ரிசல்ட் தெரியாது. ரொம்ப அழுத்தி துடைக்காதீங்க.
இதுக்கப்புறம் ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணா ஓவருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாங்க. ஹாய்ப்பா, ப்ளீச் முடிச்சிட்டேன் நானு. இந்த ப்ளீச்சோட ஃபேஷியல் வந்து கண்டினியூஷன் வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். இப்படியே அது கண்டினியூ ஆகும், ஒரே வீடியோல போட முடியாதுன்றதுனால ப்ளீச் ஒரு இது போட்டுட்டேன். இப்போ வந்து ஃபேஷியல் அடுத்த வீடியோல கண்டினியூ பண்ணுவேனால அடுத்த வீடியோல நீங்க கண்டிப்பா பாருங்க. பாய். ஹாய்ப்பா, ப்ளீச் முடிச்சிட்டேன் நானு. இந்த ப்ளீச்சோட ஃபேஷியல் வந்து கண்டினியூஷன் வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். இப்படியே அது கண்டினியூ ஆகும், ஒரே வீடியோல போட முடியாதுன்றதுனால ப்ளீச் ஒரு இது போட்டுட்டேன். இப்போ வந்து ஃபேஷியல் அடுத்த வீடியோல கண்டினியூ பண்ணுவேனால அடுத்த வீடியோல நீங்க கண்டிப்பா பாருங்க.